வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடு முழுவதும் இன்று பாரத் பந்தை நடத்தி முடித்திருக்கிறது மத்திய அரசு தொழிற்சங்கங்கள் 17 கோரிக்கைகளை மையப்படுத்தி. அதை பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு. 3 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். டிஇஏ அமைப்பினுடைய தலைவர் திரு முருகன் பங்கேற்கிறார். மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பில் திரு துரைபாண்டியன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம். மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 3 பேர் வணக்கம் சார். இன்னைக்கு என்னென்ன கோரிக்கைகளை மையப்படுத்தி இன்னைக்கு போராட்டம் நடந்தது சார்? துரைபாண்டியன் சார் சொல்லுங்களேன். நாடு முழுவதும் இருக்கிற தொழிலாளர்கள் 25 கோடி பேர் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வங்கி, இன்சூரன்ஸ், அதே போல் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், பல்வேறு தனியார் துறை வேலை செய்கிற மத்திய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 25 கோடி பேர் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொழிற்சாலை வேலை நிறுத்தம் தான், தொழில்களில் வேலை நிறுத்தம் தான், பாரத் பந்த் இல்லை. ஆனால் இது பாரத் பந்தாக மாறிவிட்டது. பீகாரில், ஒரிசாவில், மேற்கு வங்காளத்தில், கேரளாவில், ஏன் நம்மூர் திருப்பூர் போன்ற இடங்களிலும் இது பந்து போன்ற ஒரு சூழ்நிலையை, கேரளாவில் முழுமையாக பந்து போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டு விட்டது. இல்லை, அடிப்படை கோரிக்கை என்னன்னா ரொம்ப சிம்பிள். தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு. 44 சட்டங்களை இந்த அரசாங்கம் 4 சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்து விட்டார்கள். சட்டம் என்றால் அது பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ ஏற்றப்பட வேண்டும். இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்ட தொகுப்பு என்று சொன்னால் இட் இஸ் ஏ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அது ஒரு நிர்வாக ஆணையின் மூலமாக தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை அவர்கள் முடிவு செய்யப்படும் என்று கொண்டு வந்திருக்காங்க. எதிர்ப்பின் காரணமாக, இந்த எதிர்ப்பு நாடு முழுவதும் வலுத்ததன் காரணமாக அமுல்படுத்தப்படவில்லை. ஆனால் பல மாநிலங்கள் 12 மணி நேரம் என்று சட்டத்தை மாற்றிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் கூட 12 மணி நேரம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள், எதிர்ப்பு வந்தனுடைய விளைவாக அதை மறுபடியும் திரும்ப பெற்று விட்டார்கள். இன்னைக்கு குஜராத் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்திய நாட்டில் முதல் தொழிற்சங்கம் என்று சொல்லப்படுவது நம்முடைய பிஎன்சி, மெட்ராஸ் லேபர் யூனியன். 1923, 21, 22 நம்ம வேலை நிறுத்தம் நடத்தணும். 23 வேலை நிறுத்தம் நடத்தணும். அதனால தான் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1925ன்னு ஒரு சட்டமே வந்தது. அதே மாதிரி தொழில் தகராறு சட்டம் 1925 இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் நடத்தின வேலை நிறுத்தம் தான் அதுக்கு காரணம் சர்க்கரை செட்டியாரின் போராட்டம். இன்றைக்கி அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றுறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு, நான் 17 கோரிக்கைகள் என்னால் விளக்க முடியாட்டி கூட ஒரு அடிப்படை கோரிக்கை சொல்கிறேன். ஒரு இடத்துல கரண்ட் இல்லாமல் இருக்கும், அங்கே 10 தொழிலாளி வேலை செஞ்சானா அந்த இடத்துக்கு தொழிற்சாலை சட்டம் பொருந்தும். கரண்ட் இருந்து 20 பேர் வேலை செஞ்சால் அந்த இடத்துக்கு தொழிற்சாலை சட்டம் பொருந்தும். ஆனால் இப்போ அதை எப்படி மாற்றுறாங்கன்னா, 20 பேர் இருந்தால் 40 பேர் இருந்தான்னு மாற்றுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் 65% தொழிற்சாலைகள் இருக்கிற இது. அதை எல்லாமே சட்டங்கள் பொருந்தாது என்று கொண்டு வருகிறார்கள். ஒரு தொழிற்சாலையில் 100 பேர் வேலை செய்தாலே அந்த தொழிற்சாலையை மூடுவதற்கு அரசாங்கம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தொழிலாளர் தரப்பு, முதலாளிகள் தரப்பு, அரசாங்கம் 3 பேர் உட்காந்து பேசணும் அந்த தொழிற்சாலை மூடுவது. அந்த 100 பேர் என்பதற்கு பதிலாக 300 பேர் என்று மாற்றுகிறார்கள். அதே போல் குறைந்தபட்ச ஊதியம் என்பது ஒரு நாளைக்கு எவ்வளவு, இவருடைய கணக்குப்படி 4560 ரூபாங்கிறாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 173 ரூபா, 170 ரூபா தான் வரும். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு யாராவது வாழ முடியுமா? ஒரு நாள் முதல்வன் மாதிரி நம்முடைய பிரதமரை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் 173 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கி வாழ்ந்து காட்டுங்கள்னு சொன்னால் வாழ்ந்து காட்ட முடியுமா? ஒரு அடிப்படை தேவைகளுக்கு எவ்வளவுன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கோம். இந்திய நாட்டில் 15th இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் என்று ஒரு முக்கூட்டு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தொழிலாளருடைய தேவைகளை எப்படி கணக்கிடுவது என்று ஒரு கணக்கு செய்தார்கள். ஒரு குடும்பம் என்றால் கணவன், மனைவி, 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளையும் சேர்ந்து ஒன்றா தான் கணக்கு போடணும். இந்த 3 பேர் என்று ஒரு கணக்கை போட்டு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் அக்ராய்டு என்பவர் ஒரு கணக்கை கொடுத்தார். அந்த கணக்குப்படி பார்த்தால் இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு தொழிலாளிக்கு 26,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆனால் மாறாக கம்ப்யூட்டர் படித்த பசங்களுக்கு, பிஇ, எம்இ படித்த பசங்க, எம்டெக் படித்த பசங்களுக்கு 18,000 தான் அடிப்படை சம்பளம். இதுதான் இந்திய நாட்டோட நிலவரமே. உயர்படிப்பு பட்டதாரிகளுக்கு கூட இவ்வளவுதான் சம்பளம். நீ கல்லூரியில் ஒரு பேராசிரியராக, வருகை தரும் பேராசிரியர் வேலை செஞ்சீங்கன்னா 25,000 ரூபாய் சம்பளம். அப்போ அடிப்படை சம்பளமாக இந்திய நாட்டின் தொழிலாளி வர்க்கம் 26,000 ரூபாய் கேட்டு இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இந்த 4 சட்ட தொகுப்புகளையும் இதுவரையில் அமுல்படுத்தவில்லை என்றாலும் கூட அந்தந்த மாநிலங்களில் அவர்களுக்கு வசதிக்கு ஏற்றாப்புல பல்வேறு கொள்கைகளை அவர் கடைபிடிக்கிறார். உங்களுக்கு தெரியும்,
ஒருத்தர் வந்து தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் 100 பேர் இருக்கோம், 7 பேர் இருந்தாவே ஒரு தொழிற்சங்கம் அமைக்கலாம், அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை 19(1)A படி. ஆனால் இப்பொழுது சாம்சங்கில் நம்ம ஒரு போராட்டத்தை பார்த்தோம். மெஜாரிட்டி தொழிலாளர்கள் ஒரு சங்கத்தில் இருந்தாங்க, CITU சங்கத்தில், அதை ரெகனைஸ் பண்ணவே இல்லை. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், ரெகனைஸ் பண்ணவே இல்லை. மிகப்பெரிய போராட்டம், 36 நாள். எதுக்காக போராட்டம்னா என் சங்கத்தை அங்கீகாரி என்று. ஓகே. ஸோ மெஜாரிட்டி இருந்தாலும் கூட சங்கத்தை அங்கீகரிக்காமல் இருந்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட கோரிக்கைகள். அதே போல் தனியார் மயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு விமானம் ஏறிட்டு இறங்கியிருக்கு, விமானம் ஒழுங்காக ஓட முடியல. இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் இந்திய அரசாங்கத்திடம் இருந்த பொழுது இப்படிலாம் விபத்து ஏற்பட்டதில்லை, டாட்டாவிடம் கொடுத்து விட்டோம். அப்போ கண்மூடித்தனமான ஒரு தனியார் மயம். அதுவும் பொதுத்துறைகளை டிமானிட்டைசேஷன் பிளான் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். டிமானிட்டைசேஷன் என்பது பண மதிப்பு நீக்கம், மானிட்டைசேஷன் என்பது இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பது. இன்னைக்கு அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பக்கம் வங்கிகளை இவர்கள் இணைத்தார்கள், சேர்த்தார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க, நம்பர் ஆஃப் பேங்க்ஸை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னவங்க இன்னொரு பக்கம் தனியார் வங்கிகளை உருவாக்கினார்கள். நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் பேங்க்ஸை குறைக்கிறேன்னு சொல்லி இருக்கிற வங்கிகளை இணைத்து விட்டு இன்னொரு பக்கம் வங்கிகளை தனியாரிடம் கொடுத்து 12க்கு மேற்பட்ட வங்கிகளை தனியார் தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் நானும் கடன் வாங்கி விட்டு கட்டவில்லை என்று சொன்னால் நம்ம கழுத்தை பிடிச்சி நெருக்குவாங்க. நம்முடைய விவசாயியோட டிராக்டரை பிடிங்கிட்டு போவாங்க. அந்த குடும்பத்தில் கல்வி கடன் வாங்கிட்டோம்னா அந்த குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டு செத்து போகுது, கட்ட முடியல, அது ஏழை விட்டு பிள்ளைங்க. ஆனா இப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 49,500 கோடி ரூபாய் கடனை கனரா பேங்க்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கிட்டு அனில் அம்பானி வெறும் 455 கோடி ரூபாய், எவ்வளவுனா ஒரு 0.9%. அவர் வாங்கின கடன் 49,400 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவர் வெறும் 550 கோடிக்கு செட்டில் ஆயிட்டார். ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் கொடுப்பது ஒரு பக்கம், பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற பணத்தை வாரி முதலாளிக்கு கொடுப்பது இன்னொரு பக்கம். முதலாளிகளின் கடன், பணக்காரர்களின் கடன் 16 லட்சம் கோடி ரூபாய் இந்த காலகட்டத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாய கடனை தள்ளுபடி செய்யவில்லை. அதில் முக்கியமான இன்னொரு கோரிக்கை என்ன, விவசாயிகளுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கொடுக்க வேண்டும் என்று 700 நாட்களுக்கு மேலே விவசாயி போராட்டம் நடத்தினான். பாராளுமன்றத்துக்கு முன்னாடியே அவன் போடுற சத்தமெல்லாம், அவன் போடுற ஸ்லோகனெல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் எதிரொலித்தது. ஆனால் அந்த பக்கம் போற யாரும் போய் அவங்கள பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு அரசாங்கம் அவர்களாகவே 3 வேளாண் சட்டங்களை அமுல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதன் தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சாமிநாதன் கமிட்டி அறிக்கையின்படி ஒரு பொருள் உற்பத்தி செய்தால் பொருளுக்கான அடக்கம் பிளஸ் 50%, 150% கொடுக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதுவரையில் அமுல்படுத்தப்படவில்லை. இந்த கோரிக்கையும் உள்ளடக்கி இப்படி 17 அம்ச கோரிக்கைகள். அதுல இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளடக்கி 17 அம்ச கோரிக்கைகளுக்காக நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. 25 கோடி பேர் கலந்து கொண்டார்கள் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல, இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில். இது 23வது வேலை நிறுத்தம். பல பேர் இதை அரசியல் ஆக்கி பார்ப்பாங்க, அரசியல் இல்ல. புதிய பொருளாதார கொள்கை 1991 ஜூலை மாதம் தொடங்கியதிலிருந்து இன்றைக்கு வரையில் இந்திய நாட்டில் 23வது வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இப்படி வேலை நிறுத்தம் நடத்தியதன் மூலமாக பல சட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதை ஓரளவு தடுக்க முடிந்திருக்கிறது. இந்த பொருளாதார கொள்கையின் விளைவாக வருகிற தொழிலாளர் எதிர்ப்பு சட்டங்களை பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறோம். அதுதானே தவிர முழு வெற்றியை நோக்கி அல்ல, முழு வெற்றியை நோக்கியும் வேலை நிறுத்தங்கள் நடைபெறும். ஓகே, சரி, எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க தொழிலாளர் விரோத சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 தொகுப்புகளாக கொண்டு வருகிறார்கள். அதனால என்ன பாதிப்பு சார்? அதாவது ஒரு தொழிற்சாலை சட்டம் எதுக்குன்னா பல்வேறு சட்டங்கள் இருக்கு. சரி, தொழிலாளர் இன்சூரன்ஸ் திட்டம்னு இருக்கு, பல்வேறு சட்டங்கள் இருக்கு, குறைந்தபட்ச ஊதிய சட்டம்னு இருக்கு, குறைந்தபட்ச வேலை நேரம்னு இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றி 4 சட்டங்களா கொண்டு வந்துட்டாங்க. அந்த 4 சட்டங்கள்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழிலாளர்கள் ஹையர் அண்ட் ஃபயர் எந்த விதமான உரிமையும் உங்களுக்கு கிடையாது. முதலாளி நினைத்தால் அவரு ஃபேக்டரியை மூடலாம். அதான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன். 100 பேர் வரையில வேலை செய்தால் அந்த நிறுவனத்தை மூட முடியாது, பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும். தொழில் தாவா என்று சொல்லுவாங்க. லேபர் கோர்ட்ல போய் உட்கார்ந்து அரசாங்கமும் முதலாளியும் தொழிலாளியும் பேசிய பிறகுதான் மூட வேண்டும். இப்ப அதை 300 பேர் ஆக்குறாங்க. இப்ப 100 பேர் இருக்கிறத நான் சொல்லுங்க, 300 பேர் ஆக்கினா இந்திய நாட்டில் தொழிற்சாலைகளே அப்படிதாங்க இருக்கு. 65% தொழிற்சாலைகளுக்கு இந்த தொழிற்சாலை சட்டம் 4 சட்டம் இருக்குல்ல, இந்த 4 சட்டங்கள்ல எதுவுமே பொருந்தியே வராது. சங்க அங்கீகாரமும் உடனே கிடைக்காது. சார், இதுல இந்த எம்ப்ளாயி அப்படின்ட்டு வரும்போது இது இந்த சட்டம் தனியார் நிறுவனங்களுடைய தொழிற்சங்கங்களுக்கா
அல்லது அரசு நிறுவனங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய அரசு நிறுவனங்களுக்கு இல்ல கிடையாது. ஆனாலும் மத்திய அரசு தொழிற்சங்கங்கள், மத்திய அரசு, மாநில அரசு, ஆசிரியர் எல்லா அமைப்புகளும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்கிறோம். எல்லா கோரிக்கைகளும் இருக்கிறது. அதுதான் சார். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தொழிற்சங்கங்கள்ல தொழிலாளர் விரோத சட்டங்கள்னு சொல்றீங்கல்ல, இந்த தொழிலாளர் விரோத சட்டங்கள் அப்படின்னா இது தனியார்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கான்னு கேக்குறேன். தனியார் தொழிற்சங்கங்கள், தனியார் தொழிற்சாலைகள் இருக்கிற சட்டம் அது ஒண்ணு. மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள் சில கோரிக்கைகள் இருக்கு. அது என்ன சார்? அது நிறைய இருக்குண்ணா. இல்ல சார், ஒரு உதாரணம் சொல்றேன். போனஸ்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கோம். அதாவது வாரக்கணக்கு 52, மாத கணக்கு 12, 4 வாரம் என்னாச்சு, ஒரு மாத போனஸ் கேட்கிறோம். அதாவது 52 வாரங்கள்னு சொன்னா 48 வாரத்துக்கு தான் நீ சம்பளம் கொடுக்குற, 4 வாரத்துக்கு கொடுக்கல, அதனால எனக்கு ஒரு மாசம் சம்பளம் கொடுங்கிறது. அது 8.33 என்பது குறைந்தபட்ச போனஸ். அதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ முதலாளியோட லாபம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அம்பானியோட ஒரு நாள் வருமானம் 1 மணி நேர வருமானம் 173 கோடி ரூபாய். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் 4500 கோடிக்கு மேல ஒரு மாசம் சம்பாதிக்கிறார். ஆனா அந்த லாபத்துக்கு எங்கேயும் கட்டுப்பாடு கிடையாது, சீலிங் கிடையாது. ஆனா என்னுடைய போனஸ், நான் 15000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கி எனக்கு 6500 ரூபாய் போனஸ் வழங்கப்படும். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது இந்திய நாட்டில் இருக்க எல்லாருக்கும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும், மாநில அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும், வங்கி ஊழியர்களுக்கு பொருந்தும், இன்சூரன்ஸ் ஊழியர்களுக்கு பொருந்தும், தனியார் பொதுத்துறை எல்லாருக்கும் பொருந்தும். போனஸ் என்பது கொடுபடா ஊதியம். அப்ப பல நாடுகளில், இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல, ஜப்பான் போன்ற நாடுகள் நீதிபதிகளே போனஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த வேலையில் இருந்தாலும் 4 வாரத்துக்கான சம்பளம் கொடுக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் ஒரு மாத போனஸ் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அப்படிதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இன்னைக்கு அந்த போனஸ் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடைப்பதே கிடையாது. ஏனென்றால் வருமானத்துக்கு உச்சவரம்பு இருக்கிறது. அது ஒரு உதாரணம் நான் சொன்னேன். இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது அந்த டிமாண்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை இருக்கு பாருங்க. அதாவது வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஓகே, இந்திய நாட்டில் படித்து வேலை இல்லாதவர்கள் 59% வந்துட்டாங்க. படித்து வேலை இல்லாதவர்கள், நல்லா கவனிங்க, உயர் பட்டதாரி சொன்ன இன்ஜினியரிங் படிச்சவனுடைய சம்பளமே 18,000. இப்ப அந்த வேலையில்லா திண்டாட்டம் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க, 3.2 கொண்டு வந்துட்டாங்க. 146 கோடியில் 3% எவ்வளவு கணக்கு போட்டுங்க. இப்ப அது 6% உயர்ந்து விட்டது. மே 25 லேபர் பார்ட்டிசிபேஷன் சர்வே கணக்கின்படி 6% உயர்ந்து விட்டது. அப்ப இந்த வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு பெரிய சுமையாக இந்திய நாட்டில் இருக்கிறது. இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழியாமல் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது சாத்தியப்படவே படாது. அதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க சொல்றோம். இன்னைக்கு எல்லாம் தனியார் மயமாகி கொண்டது. கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சுகாதாரம் தனியார், இப்படி எல்லாமே தனியார் மயமாக ஆகி கொண்டிருக்கிற பொழுது இந்த தனியார் மயத்தை, கல்வியில் தனியார் மயத்தை நிறுத்துங்கள், சுகாதாரத்தில் தனியார் மயத்தை நிறுத்துங்கள், மருத்துவத்தில் தனியார் மயத்தை நிறுத்துங்கள் என்ற கோரிக்கையும் 17 கோரிக்கைகளே ஒன்றாக இருக்கிறது. ஓகே சார், வழக்கமா இந்த மாதிரி ஒரு நேஷன் வைடு ப்ரொடெஸ்ட் நடத்துறீங்க அப்படின்னா அரசாங்கம் இயல்பாக கூப்பிட்டு இல்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. இதுதாங்க இந்தியாவினுடைய துயரம். ஆனா இந்த முறை அப்படி ஏதாவது நடத்தப்பட்டது? இந்தியாவின் துயரம். ஓகே, 2015 ஜூலை 21, 22 நடைபெற்ற லேபர் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு 46வது தொழிலாளர் மாநாட்டுக்கு பிறகு இதுவரையில் மோடி அரசாங்கம் தொழிற்சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. நாங்கள் ஏற்கனவே போராடிட்டு போன விட்டாங்க. நாங்க ஏற்கனவே கடிதம் எழுதி மாண்டேக் சிங் மாண்டவியா அந்த மந்திரிட்டே கொடுத்துட்டோம். இதுவரையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லை. உலகம் முழுவதும் எந்த தொழிற்சங்கமா இருந்தாலும் ஒரு தொழிற்சங்க பிரச்சனை என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தோம் என்று சொன்னால் உடனடியாக பேச்சுவார்த்தை நடப்பது இயல்பான ஒன்று. ஆனா இந்திய நாட்டில் தொழிற்சங்க மாநாடே நடத்தப்படவில்லை. இதுவரையில் தொழிற்சங்கத்தோட அரசாங்கம் பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை. எனக்கு நல்ல நினைவு இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட இதே மாதிரி பெரிய புரோட்டஸ்ட் ஆண்டுக்காண்டு நடந்தது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் பேச்சுவார்த்தை எங்களோடு பேசுவார்கள். ஆனா இந்த அரசு அமைந்த பிறகு ஒரு தடவை கூட பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நீ ரோட்டுக்கு கத்து நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க ஒண்ணும் பேச மாட்டோம். ஓகே, ரைட். சார், தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். என்ன சிரிக்கிறீங்க? வணக்கம் சொன்ன உடனே சிரிக்கிறீங்களே? இல்ல, வணக்கம் சொல்லுங்க. சரி சார், இந்த ப்ரொடெஸ்டை ஏதாவது ஒரு பொருட்டாக கருதுகிறதா சார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, மற்றுமிக்க அண்ணன் நெறியாளர் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான வணக்கம். இல்ல என்ன கேட்டீங்கன்னா, மாநில சுயாட்சி
மத்தியில் கூட்டாட்சி அதாவது மாநிலத்துல நம்ம உங்களுக்கு அண்ணன் தொலைப்பாட்டினர்லாம் தெரியும். ஒரு அரசு மாநில அரசு தன்னிச்சையாக எடுக்க வேண்டிய தன்னிச்சையாக அதிகாரம் பெற்ற முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல உள்ள அந்த 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 பகுதிகளை கூட இந்த அரசுகள் செய்யல. நான் என்ன சொல்றேன், ரெண்டா பிரிங்க, நம்ம அரசியலாவே ஆக்க வேண்டாம். நீங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு இருக்கு. மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் ரெண்டா பகுத்து பாருங்க. நான் என்ன பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கத்துல முழுமையாக தவறுகளே இல்லை, குறைகளே இல்லை, மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து விட்டது என்று நான் வாதாடுறேன். அதே நேரத்துல மாநில அரசாங்கம் செய்ய தவறியதையும் கூட மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பாக வைப்பதிலே நியாயம் இல்லை என்பது என்னுடைய வாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற, நான் உங்களை முழுமையா பேச விட்டுறேன். ஆனா நீங்க அடிப்படையில நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்குது கவர்மெண்ட்ங்கிறதுனால, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியினுடைய கொள்கை தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது இந்தியா முழுவதும் எல்லாம் கிடையாது. வேற பார்ட்டியினுடைய கொள்கையோ சித்தாந்தமோ எல்லாம் இது கிடையாது, இங்க மட்டும்தான். அதனால நீங்க இங்க இருக்கக்கூடியதை நீங்க நாடு முழுவதும் நடத்திய போராட்டத்தோடு ஒப்பிட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க, அது நியாயமும் அல்ல. சரி, நீங்க அப்ப பாத்தீங்கன்னா மாநில அரசுகள் வேறு வேறு கட்சிகள், மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு எதிர்வரிசையில் இருக்கிற கட்சிகளும் இப்ப கேரளா போன்ற இடங்கள்ல, பஞ்சாப்ல, ஏன் ஆந்திராவில, தெலுங்கானால இப்படி எல்லாம் இருக்காங்க, கர்நாடகத்துல எல்லாம் இருக்காங்க. அதையும் மறந்துடாதீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மத்திய அரசு மாநில அரசு இரண்டுக்கும் தனித்தனி அதிகாரங்கள் இருக்கிறது. இதுல மத்திய அரசு ஊழியர்களுக்கு அண்ணன் கூட சொன்னாங்க, தொழிலாளர்களுக்கு காப்புறுதி திட்டம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி. என்னை விட அண்ணன் துரைப்பாண்டி எனக்கு நல்லா தெரியும். இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிறுவனம். அது அமைப்பு சாரா தொழிலாளர்களும் மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வையில் இருக்கிற தொழில் நிறுவனங்கள்ல இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளர்களும் அதுல பயன்படுறாங்க. அதற்கு அந்த ஊழியர்களுக்கு மருத்துவமனைகளும் இருக்கு. அதாவது இஎஸ்ஐ மருத்துவமனைன்னு நம்ம சொல்லுவோம், இஎஸ்ஐசி எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மருத்துவமனை, இதெல்லாம் இருக்கு. மத்திய அரசாங்கம் ரயில்வே போக்குவரத்து, விமான போக்குவரத்து. நீங்க ஒரு குறிப்பிட்ட அம்பானியை அதானியை குறிவைத்து பேசுவதனால் மாத்திரமே இந்த அமர்வு, நம்முடைய விவாத அமர்வு நிறைவடைஞ்சிரும் நான் நினைக்கல. நான் எல்லா விஷயத்தையும் பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, மாநில அரசுகள் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டத்துல போயிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? மத்திய அரசு மட்டும் எதுக்காங்கன்னு நினைக்காதீங்க, மாநில அரசாங்கத்தையும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் தரல. சரி, கல்லூரியில இருக்கிற பேராசிரியர்கள் தற்காலிக பேராசிரியர்களுக்கு 25,000 சம்பளம், அத மாநில உயர்கல்வித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்க அது சொல்லுங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகை தரல. போக்குவரத்து ஊழியர்கள் அவர்கள் 35 வருடம் படாத பாடுபட்டு அவர்கள் ஓய்வு பெறுகிற போது அந்த பணப்பலனை அவங்க கொடுக்கணும்ல, கொடுக்கல. சரி, இது போக இன்னைக்கு நீங்க ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க, டோல்கேட் எல்லாம் கடந்து போகும்போது செலுத்த வேண்டிய, மாநில அரசு செலுத்த வேண்டிய பணம் 276 கோடி ரூபாய் செலுத்தல. அரசு போக்குவரத்து அந்த பஸ் பேருந்துகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. அதனால 10ஆம் தேதி இருந்து அரசு பேருந்துகள் எல்லாம் அந்த டோல்கேட்டை கடக்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்கு பிறகு நாங்க நீதிமன்றத்தின் மூலமாக உரிய பரிகாரம் தேடுவோம்னு சொல்லி போக்குவரத்து அமைச்சர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது எப்ப தெரிஞ்சிருக்கணும்? போக்குவரத்து துறையில இருக்கிற மேனேஜிங் டைரக்டர் சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? செக்ரட்டரி சொல்லி இருக்கணுமா வேண்டாமா அரசுக்கு? அதனால என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு தரப்பை மாத்திரம் நாம் குறிவைத்து பேசுவதனால பலன் இல்லை. இதுல அந்நிய நேரடி முதலீடுங்கிறது காலத்தால், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் கூட இது காலத்தால்
தவிர்க்க முடியாத திட்டமாக இப்பொழுது மாறிவிட்டது. அதனால நீங்க அந்நிய நேரடி முதலீடு சொல்லி சொல்றதுல பிரோஜனம் இல்லை. சாம்சங் தொழிற்சங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு சம்பந்தம். சாம்சங் தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது மாநில அரசு. அது நீங்க மத்திய அரசு மேல பழி போறீங்க. மத்திய அரசாங்கத்து மேல பழிய போட்டு நாம தப்பிச்சு போறோம். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் இங்க மாநில பிரச்சனைகள் எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா இவங்க இன்னைக்கு சொல்றது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பிரைவேடைசேஷன் முழுமையாக பண்ணுவது, அந்த முடிவுகளை எடுப்பது மத்திய அரசு தான். அதை மாநில அரசு பின்தொடர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு அது தள்ளப்படுகிறது. நீங்க மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு பை இந்தியன் ப்ராடக்ட், மேக் இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார் வர நான் சொல்றேன். AK-47 ரைஃபிளுக்கு இணையான ரைஃபிளை ட்ரிச்சி ரைஃபிள்னு சொல்லிட்டு இங்க திருச்சியில தயாரிக்கிறாங்க. அதே AK-47க்கு இணையானது. ஆனா இன்னைக்கு இந்தோ ரஷ்யனுடைய உடன்பாட்டில் டிஃபென்ஸ் செக்டார்ல இன்னைக்கு அந்நிய முதலீட்டை கொண்டு வந்துட்டாங்க. என்ன நீங்க ஆமா மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே கிடையாது நீங்க அந்நிய முதலீடு. நீங்க அந்த தொழிலையே சம்பந்தம் இல்லாதவர்கள் சொல்றேன். நீங்க யாரோ ஒருத்தன் குப்பன் சுப்பன் பணம் மட்டும் இருந்து ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் இருந்ததுன்னா போதும், அவன் இன்னைக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்தத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க. அனுபவமே இல்லாதவன் நான் சொல்றேன். ஒரு டீ கடையில டம்ளார் கழுவுறதுக்கு கூட அனுபவம் இல்லாதவன வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனா மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தவனா இருந்தாலும் அவன் வரலான்னு சொல்லி நீங்க திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. கோடி கோடியாக கொட்டி உருவாக்கப்பட்ட விமான நிலையங்களை எல்லாம் நீங்க பாருங்க. இப்போ நம்ம சென்னை விமான நிலையத்தை, தூத்துக்குடி உங்க ஊர் விமான நிலையத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விமான நிலையங்களையும் நாங்க பிரைவேட்டுக்கு கொடுக்க போறோம்னு சொல்கிறது உங்களுடைய பார்லிமெண்ட். சரியா? இதைத்தான் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க. இப்படி கொட்டி கொட்டி உருவாக்கியது எல்லாம் எதுக்கு நீங்க தனியார்ட்ட கொடுக்குறீங்கன்ட்டு. இந்த கேள்வி கேட்டா நீங்க எங்க வரீங்க? நீங்க டோலுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டலன்னு சொல்றீங்க. நீங்க கோர்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பணம் கொடுக்க சொன்னது கலெக்டர் பணம் கொடுக்கல, அமீனா வண்டியை ஜப்தி பண்ணாருன்னு ஒரு கதையை சொல்றீங்க. சார் இதெல்லாம் இல்ல நியாயமான, இது நியாயமா? நீங்களே யோசிங்க, இது நியாயமான்னு யோசிங்க. நான் வேற ஒண்ணு வேண்டாம். நீங்க கலெக்டர்னு சொன்னதுனால சொல்ற, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த துறை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது, 7ஆம் தேதிக்குள்ள இதை பண்ணணும், 8ஆம் தேதிக்குள்ள இந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி 15 நாளைக்கு முன்னால நோட் வைக்கணுமா இல்லையா? குறிப்பு எழுதி வைக்கணுமா வேண்டாமா? நான் ஒண்ணு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் பிரிச்சு பார்க்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, மாநில அரசுகள் செய்ய தவறியதையும் மத்திய அரசு மேல பழி போட வேண்டாம்னு சொல்றேன். அண்ணன் துரைப்பாண்டி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அம்பானி அதானி மட்டுமே கனவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாம எப்படி பொறுப்பாக? அம்பானி அதானி 2 பேர் தான் அவருடைய கனவிலே எப்பொழுதும் சஞ்சாரமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கனவிலே அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இன்னொன்னு சார், நீங்க எதை வேணா பேசுங்க சார். இவங்க இன்னைக்கு நடத்தி இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை கொஞ்சமாச்சும் அரசு புரிஞ்சுக்காதா? அது மட்டும் சொல்லுங்க. நான் அடுத்த 2 பப்ளிக் இருக்காங்க, அவங்க கிட்ட போனோம். அதான் நான் என்ன சொன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை ராஜஸ்தான் போன்ற சில மாநிலங்கள் அமல்படுத்தியிருக்காங்க சார். ராஜஸ்தான் பண்ணிருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் பண்ணிருக்காங்க, பஞ்சாப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லாதீங்க. நீங்க ஏன் பண்ணலன்னு கேக்குறாங்க. அண்ணன் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல நாம என்ன சொல்றோம், தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னோம், 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவோம்னு சொல்லி, பெற்று தருவோம்னு சொல்லி எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. அதாவது உங்களுக்கு தெரியாதுல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய சாசனம், அரசாங்கத்தினுடைய உறுதிமொழி. அந்த அரசாங்கத்தினுடைய உறுதிமொழியாக மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல 2021 சொன்னாங்களா? சொல்லலையா? அதுக்கு இங்க மாநில தொழிற்சங்கத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு சார். நான் அவர்கிட்ட கேக்குறேன். அதெல்லாம் இப்ப நீங்க பேசுறதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், உங்க பஞ்சாயத்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் ஒண்ணு கேளுங்க. அவரே தொடர்பாண்டு என்ன சொன்னாரு, என்எஸ்பின்னு சொல்லி நியூ பென்ஷன், என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வந்து வரப்போறாங்க. அது சீக்கிரம் வந்துருச்சு சார். அப்படி வரும்போது அண்ணா
அதாவது நீங்க தயவுசெய்து என்ன கேளுங்க, ஒரு நிமிஷமா அனுமதிங்களா. அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் வருது, மத்திய அரசாங்கம் இதை ஆய்வு செய்து நான் ஒண்ணு கேளுங்களேன், நீங்க ஒரு திட்டத்தோடு நீங்கள் என்ன எனக்கு நீ செக் வைக்கிற மாதிரி பேசுற, நான் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு தலையீடு ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஒரு 2 காலர் இருக்காங்க ஹைதராபாத்ல. சார் வணக்கம். குருசாமி சார். சார் வணக்கம். வணக்கம். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம், மன்னிக்கணும் சார். இல்ல சார், இப்போ தமிழ்நாட்டுல மத்திய அரசு அலுவலகம் நிறைய இருக்கு சார். அதுல எல்லாமே நார்த் ஈஸ்ட் பத்தி தான் சார் ஃபுல்லா வேலைக்கு வந்திருக்கிறாங்க. எங்க சார்? புரியல, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபுல்லாவே நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களே கிடையாது, எல்லாமே நார்த் ஈஸ்ட் தான். ஓகே. ஒண்ணுங்களா. ரெண்டாவது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் எழுதும்போது நம்ம பசங்களை அவங்க குவாலிஃபைடே பண்றது இல்லை. ஓகே. அவங்க குவாலிஃபைடே இல்லாதவங்களாம் அவங்க ஒர்க் பண்றாங்க ஆபீஸ்ல ஓகே. அதனால நம்ம 10 லட்சம் பசங்க எழுதுறாங்க எக்ஸாம்னா. ஓகே, புரியுது சார், புரியுது. ஓகே. எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்கள குவாலிஃபைடே பண்றது. இப்போ ஃபுல்லாவே நார்த் ஈஸ்ட் பசங்க தான் தமிழ்நாட்டுல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபுல்லா ஆர்ஆர்பி, பேங்கிங், இன்சூரன்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் அவங்க எக்ஸாம் எழுதிக்க அங்க போஸ்டிங் போடுறது இங்க போடுறாங்க சார் போஸ்டிங். புரியுது சார், புரியுது. நம்ம பசங்க நீங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டு பசங்க எக்ஸாம் எழுதலன்னு நாங்க அந்த இஷ்யூ பத்தி பேசி இருக்கோம் சார், ஏற்கனவே பேசி இருக்கோம். இருந்தாலும் நீங்க நினைவூட்டி பேசுறதுக்கு நன்றி சார். தமிழ்நாட்டு நன்றி சார், நன்றி. ராபர்ட் வணக்கம்ங்க. ராபர்ட் இருக்காரா? கட் ஆயிடுச்சா? ஓகே சார். மாநில அரசாங்கத்தின் அவங்களும் எலெக்ஷன் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம். பகுதி நேர ஆசிரியர்கள் ஓகே, பகுதி நேர ஆசிரியர்கள் மட்டும் இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்களா இல்ல வேற யாராச்சும்? அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அனைத்து பணியாளர்களும் இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அதாவது அரசு ஊழியர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. பிஜேபி நண்பர் ஒருத்தர் சொன்னார், பென்ஷன் என்பது மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டார். பிஎஃப்ஆர்டிஏ யார் உருவாக்குனது? இந்த 17 கோரிக்கையில் அது முக்கியமான கோரிக்கை. அதை நீங்கள் அந்த அமைப்பை நீங்கள் ஒழிச்சிடுங்க, திரும்ப பெறுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் மாநில அரசாங்கம் ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த ஃபண்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுதான் என்பிஎஸ்ன்றது. எந்த அடிப்படையுமே இல்லாமல் மொட்டையே பேசக்கூடாது. நீங்கள் மாநில அரசாங்கம் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர முடியும், ஆனால் அவங்க என்ஓசி கொடுக்கணும், இவங்க கட்டுற காசு அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே. இவங்க இப்போ சிபிஎஸ்சில் காசு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிடித்த பணத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியின்றி இவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. பென்ஷன் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று, அதாவது இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் பிலாசபி இருக்கு, இந்திய அரசியலமைப்புக்கு என்று தனி தத்துவங்கள் இருக்கிறது. அந்த தத்துவத்தை குழி தோண்டி பள்ளத்திலே புதைத்து விட்டு 11 வருடமாக இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இந்தியன் பிலாசபி என்ன சொல்லுது? இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிலாசபி தனி மனித உரிமை, வேலை வாய்ப்பு. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? எல்லாமே தொகுப்பூதிய முறை, எல்லாமே கன்சல்டேஷன் தான். காலமுறை ஊதியம் என்பது என்னைக்கு நீங்க இந்திய அரசியலமைப்பு உருவானதோ அதற்கு முன்பே இருந்தது. இந்திய அரசு சட்டம் 1935 இருக்கு. நீங்க தூக்கி அதை போட்டீங்க. போட்டுட்டு எல்லா துறைகளிலும் ஆசிரியர், அரசு ஊழியர், நீங்க தாசில்தாரா இருந்தாலும் சரி, போஸ்டலா இருந்தாலும் சரி, ரயில்வேவா இருந்தாலும் சரி, கன்சல்டேட் பேல போட்டாங்க. அது எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்தீங்கன்னா தான் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. ஒன்று, காலமுறை ஊதியத்தையும் எடுத்தாச்சு, எடுக்கணும், அரசு ஊழியர் இருக்கக்கூடாது, கன்சல்டேட் பே போகணும்னு நீங்கள் ஒரு புறம் அதை சொல்லிட்டீங்க. அவர் பிஜேபி நண்பர் சொன்னார் மாநில அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஐஎல்ஓ என்கின்ற லேபர், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் லேபர் சட்டத்தை நீங்கள் போடணும். எத்தனை லேபர் சட்டத்தை நீங்கள் 29 லேபர் சட்டத்தை நீங்கள் தொகுப்புன்னு சொல்லிட்டு தோழர் சொன்னார். மீதி 15 சட்டங்களை என்ன பண்ணீங்க? மொத்தம் 44 சட்டம். 44 சட்டங்களை நீங்க 15 சட்டத்தில் இருக்கக்கூடிய நட்கூறுகள் எல்லாம் எடுத்துட்டீங்க. என்ன கூறு? 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும், அடிப்படை ஊதியம் 26,000 இருக்கணும், அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு நீ ஃபண்டு கொடுக்கணும், 50 வயசுக்கு மேலே போனால் ஒரு சிறப்பு பணம் கொடுக்கணும்,
60 வயசு ஓய்வு பெற்று விட்டாருன்னா அவருக்கு வந்து மினிமம் பென்ஷன் கொடுக்கணும். ILO சொல்றாங்க. ILO-வை மத்திய அரசாங்கம் மதித்ததா? ILO-வில் வந்து சைன் பண்ணிட்டு தான் எல்லா நாடுகளும் இருக்கிறது. அதை நீங்க மதிக்கல. ஓகே. மூணாவது, தேசிய கல்விக் கொள்கை 17 கோரிக்கைகள்ல தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்று போட்டிருக்கோம். ஓகே. அரசு ஊழியர்களும் தனியார் தொழிற்சங்கங்களும் அவர்களை பத்தி மட்டும் அவங்க பேசல, மக்களை பத்தி பேசுறாங்க, மாணவர்களை பத்தி பேசுறாங்க. முதல் கோரிக்கை எங்களுக்கு வந்து நோட்டீஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோரிக்கை தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெருகுன்னு போடுறாங்க. இன்னைக்கு வந்து சார் இது நாடு முழுவதும் வைக்கப்பட்ட கோரிக்கையா சார்? நாடு முழுக்க ஓகே காமன் தான். தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும். இன்னைக்கு 25 கோடி பேர் இன்னைக்கு தெருவில் நின்று போராடிட்டு இருக்கான். தேசிய கல்விக் கொள்கையை ஒழிக்கணும், நீங்க திரும்ப பெறுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். அது நம்ம ஏன்னா அரசு ஊழியர்களோ தொழிற்சங்கவாதிகளோ அவங்களுடைய சம்பள உயர்வு பற்றியோ அவர்களை பற்றியோ தான் பேசுவாங்க. பொதுவான விஷயங்களை பேச மாட்டார்கள் என்று ஒரு பொது கருத்து உண்டு. ஆனா தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற சூடோ சயின்ஸ் மூட நம்பிக்கை அறிவியலை புகுத்திய தேசிய கல்விக் கொள்கையை ஒழிக்க வேண்டும்னு போட்டுருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு. நீங்க வேலை வாய்ப்பு என்ன பண்ணீங்க? தோழர் சொன்னார் 59% பேர் படிச்சவங்கலாம் இன்னைக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி நீங்க வேலை கொடுப்பீங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தா இன்னைக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நீங்க வந்து எல்லாம் தனியார் துறை பங்க் கடையை மாத்திட்டீங்க. நீங்க அப்படி மாற்றுகின்ற போது இளைஞர்கள் எளிமையாக எப்படி வேலை வாங்குவான்? ஒரு ஆவின் நிறுவனம் இருக்குது, அங்க போயிட்டு ஒரு 20,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறான். இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இந்த போராட்டமே நடத்திருக்காது. ஓகே, புரியுது. மிச்சம் கொஞ்ச நஞ்சம் இருக்கு, உயிரோட்டம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை ஒழிக்கிறது மட்டும் அவங்க குறிக்கோள் கிடையாது. காலமுறை ஊதியம் எவனும் வாங்கக்கூடாது. மாசம் 15,000, மாசம் 20,000 வாங்கிடணும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அரசு துறையில வேலை செய்தாலும் பணிக்கொடை கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. கிராஜுவிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்கு. ஒரு 10 வருஷம் வேலை செய்திருக்கணும்னு ஒரு நிர்ணயம் பண்ணாங்க. இப்ப அப்படி கிடையாது, ஒரே வருஷம். அப்படி என்ன சொல்ல வராங்க? ஒரு வருஷம் நீங்க தனியார் நிறுவனத்திலேயோ அரசு நிறுவனத்திலேயோ வேலை செய்து உன்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நான் கிராஜுவிட்டி கொடுப்பேன்றாங்க. என்ன சொல்ல வரீங்க? குறைஞ்சபட்சம் 25 வருஷம் நான் உனக்கு வேலை கொடுப்பேன், ஒரு 20 வருஷம் வேலை கொடுப்பேன், குறைஞ்சபட்சம் ஊதியம் இது கொடுப்பேன்னு தான் சொல்லணும் ஒரு அரசு என்பது. இது என்ன அரசு? இது வெல்ஃபேர், மக்கள் நல அரசு. இது வந்து ஒரு கேபிட்டலிசம் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கா போன்ற நாடு அல்ல. ஓகே. 94% பேர் இன்னைக்கு வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு 6% பேர் தான் இன்னைக்கு வந்து அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள், 140 கோடி மக்கள் இருக்கா இன்னைக்கு இந்தியாவில். 140 கோடி பேர்ல 120 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அவன் வந்து இன்னைக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் நீங்க வந்து சட்டத்தை, லேபர் சட்டத்தை அப்படி போடுறீங்க. 29 தொகுப்பு சட்டம் தோழர் சொன்னாரு. நீங்க வந்து நீங்க 16 மணி நேரம் கூட நீ வேலை வாங்கிக்கலான்னு நீங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறீங்க. நீங்க ILO சட்டத்தை நீங்க எப்படி மீற முடியும்? அகில உலக, அதாவது நேஷனல் சட்டங்கள் இருக்கு. நீங்க ஐக்கிய நாடு சபையிலேயோ நீங்க லேபர் லாவிலேயோ கையெழுத்து போட்டு வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க? 16 மணி நேரம் டபுள் டியூட்டி, 8+8. நீங்க நைட் டியூட்டி வாங்கிக்கலாம், பகல் டியூட்டி வாங்கிக்கலாம். இந்திய நாட்டு சட்டமே 8 மணி நேரம் தான். 8 மணி நேரம் நீங்க போராடி பெற்ற மேது நம்ம எது கொண்டாடுறாங்க? 8 மணி நேரத்தை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் மணிக்கணக்காக பேசினார். நீங்க 8 மணி நேரம் வேலை நீங்க என்ன பண்ணி டபுள் ஆக்குறீங்க. 9 மணி நேரம் கிடையாது, 10 மணி நேரம் கிடையாது, 16 மணி நேரம் டபுள் டியூட்டி, ஓவர் டியூட்டி பாக்குறது. நீ என்ன சம்பளம் கொடுப்ப? 15,000 + 15,000, 30,000 ரூபாய்க்கு அவர் 16 மணி நேரம் வேலை செய்யணுமா? அவருக்கு குழந்தை, மனைவி, குடும்பமே இருக்கக்கூடாதா? 16 மணி நேரம் நீங்க தனியார் நிறுவனத்தில் போய் நீங்க வேலை செய்யுங்க, இல்லைன்னா நீங்க வேலை விட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை உறுதித்தன்மை கிடையாது. இப்படி அடியோடு அந்த இளைஞர்கள், அதாவது படித்தவர்களை நீங்க கை வச்சிட்டீங்க. இப்போ இவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது இன்னைக்கு வந்து பிரைவேட் நிறுவனம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். இப்போ இந்த கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனில ஒரு 8 hours டியூட்டி, அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி 8 மணி நேரம் வேலை. இப்ப ஆனா இப்ப இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தத்தின்படி 16 மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம். 12 மணி நேரம் சட்டமா வந்துரும். 16 மணி நேரம் கூட வேலை செய்யலாம். 12 மணி நேரம் சட்டமா வரும். 16 மணி நேரம் வேலை செய்யலாம், வேலை வாங்கிக்கலாம். அப்படி ஒரு ப்ரொவிஷன் நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்கலாம். கொடுத்துட்டாங்க. இததான் இப்ப நாம எதிர்க்கிறோம். இது வந்து இது அரசு ஊழியர்களுக்கு இது பொருந்துமா? இது தொழிற்சங்கங்களுக்கு பொருந்தும். தொழிற்சங்கங்களுக்கு, அதாவது தொழிற்சாலைகள்
அதாவது பொதுத்துறை தொழிற்சாலைகள் இருக்கின்றன, தனியார் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இப்ப சாம்சங் இருக்கு, ஓகே, அது வந்து தனியார், முழுக்க தனியார், அட்டானமஸ் கிடையாது. ஓகே, அட்டானமஸ் என்று சொன்னால் அரசுடைய உதவியோடு நடக்கக்கூடிய உற்பத்தி எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கு, அந்த இடத்துக்கு மட்டும்தான், அந்த இடத்துக்கு. ஓகே, ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நிமிஷம் சார், அப்ப நீங்க வந்து உற்பத்தி சார்ந்த, அது பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அவன் மனுஷன் தானே, அவனும் லேபர்ல தானே வர்றான். அரசு ஊழியர்களும் லேபர்ல தான் வராங்க. நீங்க அரசு ஊழியருக்கு ஒரு ஒழுங்காட்டு நடைமுறையை நீங்க கொண்டு வரணும்னு சொன்னாலும் அடிப்படையான ஆர்டிகல் 21 நீங்க மிஸ் பண்ணிட்டு நீங்க இங்க வர முடியாது. ஓகே, ஆர்டிகல் 29 மிஸ் பண்ணிட்டு நீங்க வர முடியாது. ஆர்டிகல் 14 மிஸ் பண்ணிட்டு நீங்க சட்டம் போட முடியாது. நீங்க தனியார்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் அரசியல் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் பேசிக் கான்ஸ்டிடியூஷன் லாவை நீங்க மீற முடியாது. எல்லாத்தையும் மீறி நீங்க வந்து 29 தொகுப்பு சட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. தோழர் சொன்ன மாதிரி நேரா சட்டத்தை கொண்டு வந்தா கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிடுவாங்கன்னு சொல்றதுக்காக ஓகே, என்ன பண்றாங்க, சர்க்குலர், தனியார் சர்க்குலர் போட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய 25 கோடி மக்கள், 25 கோடி தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள் நீங்க போராடுறது இந்திய நாட்டினுடைய நலனுக்காக. இவங்க ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் தான் ஆகுது. 9 முறை இன்னைக்கு வந்து தேசிய அளவில் போராட்டம் நடந்திருக்கிறது. அவர்கள் தலைகுனிய வேண்டும். ஓகே, ஓகே, ஒரு 2 காலர். வணக்கம்ங்க சேவியர். வணக்கம் சேவியர் சார். சொல்லுங்க சார். வணக்கம், நீங்க பேசலாம் சேவியர். செங்கல்பட்டுல இருந்து பேசுறீங்களா சார்? நாங்க சென்னையில செங்கல்பட்டு மாவட்டத்துல. சொல்லுங்க சார் சேவியர். சார் ஒண்ணு இல்ல சார், இன்னைக்கு தலைப்பு வந்து ஓகே, ஒண்ணும் பிரச்சனை, நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள் பங்கேற்பாளர்கள் எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. ஏன் சார் தூத்துக்குடி செல்வம் மட்டும் என்ன வந்து முட்டு கொடுத்து பேசுகிறாரு பிஜேபிக்கு? சப்ஜெக்டை விட்டு வெளியே போகிறாரு. இந்த சப்ஜெக்ட் பத்தி நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவர் என்ன பாரு, நாங்க ஏதோ வேறு கால் பண்ணிட்டு உங்களை பேச வைக்கிறோம் சார். ஏன் சார் உடனே அரசு பாதிச்சிருக்கு. கொஞ்சம் இருங்க, அவரை பேச கூட விட மாட்டேங்க. ஐயோ அண்ணே, அவரை பேசி முடிச்சிட்டு சார் நீங்க சொல்லுங்க சார். பேசணும் என்ன இன்னைக்கு டிபேட்டோ அதை பத்தி பேச மாட்டாரு. எல்லாரையும் குழப்பம். மத்த 2 பேரும் எவ்வளவு அந்த முருகன் சார் அண்ணே செல்வனே காலர் கிட்ட சண்டை போடாதீங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரு தவறா பேசுறத வந்து நீங்க அனுமதிக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆவின் நிறுவனம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, ஆசிரியர்கள் யார் கண்ட்ரோல், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலா இல்லையா? இதெல்லாம் மறைச்சிட்டு நான் என்னமோ பிஜேபி விட்டு கொடுக்க அது இதுன்னு சொன்னா அது நியாயம் கிடையாது. சரி சரி சரி, அமைதியா இருங்க சார். சார் நன்றி சார், சேவியர் சார் நன்றி, உங்க அழைப்புக்கு நன்றி சார், நன்றி. முருகன் வணக்கம்ங்க, ஆவடி முருகன். முருகன் இணைப்புல இருக்கீங்களா? சரி, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாமா? நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க, நாங்க எப்பவுமே பிரிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. நேரிலே சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. துரைபாண்டியன் சார், விலைவாசி உயர்வை கண்டித்தும் இன்னைக்கு போராட்டம் முக்கியமான கோரிக்கை சார். என்னன்னா சரக்கு மற்றும் சேவை வரி இவங்க கொண்டு வந்த பிறகு, ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக தான் இந்திய அரசாங்கத்துக்கான வருவாய் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் இந்திய நிதி அமைச்சகம் கொடுக்கிறது 1,80,000 கோடி, 190, 2 லட்சம் கோடி இப்படின்னு கொடுக்கறது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ். கரெக்டுங்களா சார் நான் சொல்றது? ஒன்று கரெக்ட் தானே நான் சொல்றது? ஓகே. இப்போ இந்த வருமானத்தை இந்த அரசாங்கம் காட்டுவது அப்படிங்கிறது என்னன்னா,
நீங்க நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்க மளிகை கடையில போய் வாங்கக்கூடிய இன்னைக்கு நம்ம உப்பு வர வரி கொடுத்துட்டு இருக்கிறோம். கரெக்ட் தானே சார்? உப்பு வர நீங்க பேக்கெட் செய்து வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஈவன் உப்புக்கு கூட நம்ம கொடுக்குறோம். சார், இன்னைக்கு இந்த விலைவாசி உயர்வு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. இதே விலைவாசி உயர்வைத்தான் பெரிய பிரச்சனையாக 2012 இறுதியிலிருந்து 14 தேர்தல் தொடங்கக்கூடிய காலம் வரை பிஜேபி முன்னெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுதா? முதல்ல நீங்க இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஓகே, உதாரணமா பிஜேபி ஆட்சிக்கு வருகிற வரையில் நம்முடைய மோடி அவர்கள் பேசிய பேச்சு இருக்கு பாருங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தை நம்பி 60 வருடங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஓகே, என்னை நம்பி 60 மாதங்கள் கொடுங்கள், நான் பெட்ரோல் விலையை குறைத்து காட்டுவேன், 55 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவேன்னாரு. கேஸ் விலையை 400 ரூபாயில் அப்படியே வச்சிருவேன்னாரு. ஆனா அதெல்லாம் மாறி போச்சு. 450 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவேன். 45 ரூபாய்க்கு. இப்போ இன்னைக்கு பெட்ரோல் விலை என்னன்னா உலக மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கு. உலக மார்க்கெட்ல ஒரு கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு. ஆனா இந்திய நாட்டுல என்ன சொன்னாங்க? ஆட்டோமேட்டிக்கா ஏறும் இறங்குனாங்க. வாரம் ஆட்டோமேட்டிக்கா திங்கட்கிழமை ஏறும் இறங்குனாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. பெட்ரோல் விலையை குறைக்கல, டீசல் விலையை குறைக்கல. அது ஒரு பக்கம். இதுவரையில் எந்த அரசாங்கமும் உப்புக்கு வரி போடல. ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. நீங்க நல்லா கவனிங்க, இந்திய நாட்டு மக்கள் எப்படி சுரண்டப்படுகிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க சம்பளத்தை வாங்கும் போதே வரி கட்டுறீங்களா? முதல் வரி சம்பளத்துல வாங்குற வருமான வரி. அடுத்தது என்ன? நீங்க 2 வீலர் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, அதுக்கு வரி. ரோட் டாக்ஸ் வேற. நீங்க ரோட் டாக்ஸ் கட்டிட்டு ரோட்ல போனீங்கன்னா அங்க டோல்கேட்ல டாக்ஸ். நல்லா எந்த நாட்டிலும் இல்ல, பல நாடுகள் இருக்கு. நான் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் இருக்கு, நார்வே, பின்லாந்து போன்ற நாடுகள்லாம். அங்கெல்லாம் ஒரு தடவை வரி கட்டிங்கன்னா எந்த வரியும் கிடையாது. ஆனா மாத சம்பளம் வாங்குறவங்க ப்ரொவிஷனல் டாக்ஸ் வர கட்டிட்டு இருக்கிறோம் சார். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஒண்ணு. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுறீங்க, வருமான வரி கட்டுறீங்க, அதுக்கப்புறம் எந்த பொருள் வாங்கினாலும் வரி கட்டுறீங்க. குடிக்கிற தண்ணிக்கு வரி, நீங்க பாட்டில்டு வாட்டர் இருக்குல்ல அதுக்கு வரி. அப்படி எல்லா வரியும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் 2.25 லட்சம் 2 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி மாசம் வசூலாயிட்டு இருக்கு. அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா, அடிப்படை உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியில இருந்து விலக்கு கொடுக்கணும். ஓகே, சாதாரண மக்கள் பயன்படுத்துற ஆடை அதுக்கு நீங்க கொடுக்கணும். 500 ரூபாய்க்கு குறைஞ்ச செருப்பு, 120 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறோம் யாருங்க? 500 ரூபாய்க்குள்ள செருப்பு வாங்க, அதுக்கு நீங்க வரி விலக்கு கொடுக்கணும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம். அதுல முக்கியமான இந்த விலைவாசியை குறைன்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ்ங்கிறது இருக்கு பாருங்க. இன்னைக்கு பெட்ரோல் அடிப்படையில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கேஸுக்கும் வரி போட்டீங்கன்னா எந்த பொருளுக்கும் விலை குறையும் சொல்லுங்க? எல்லா பொருளுக்கும் வரி உயர்வுக்கும் காரணமாக இருப்பது பெட்ரோல், டீசல், கேஸ். ஒரு தடவை நம்ம விவாதத்தில் கலந்துகிட்டவர் சொன்னார், அதாவது இந்த காமன் கேஸ் பயன்படுத்துவாங்கல்ல சமையலுக்கு, வணிக சிலிண்டர், அதை வணிக சிலிண்டர்னு சொல்லக்கூடாதுங்க, அது சமூக சிலிண்டர்னு சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? ஹோட்டல் சங்க உரிமையாளர், இது சொசைட்டிக்காக நாங்க செலவு பண்றது, அதனால நீங்க கமர்ஷியல் சிலிண்டர் என்ற வார்த்தையை தவறு என்று சொன்னார். இப்ப எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குங்க. அப்போ மக்கள் வாழ முடியாது. நீங்க ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? நான் அதான் சொன்னேன், 173 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் நிர்ணயித்தா எப்படி தொழிலாளி வாழ்வான்? இந்திய நாட்டில் வாழ்வது போல் எல்லோரும் நடித்துக் கொண்டு இருக்கிறோம். உண்மையான வாழ்க்கை இந்திய நாட்டு தொழிலாளி வாழவே இல்லை, அவன் வாழ்வதாக நடித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு நாகரிகமான வாழ்க்கைக்கான ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம். இதுல எங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கை எதுவுமே இல்லைங்க. சம்பளத்தை உயர்த்து நாங்க எங்கேயும் கேட்கல, எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து எங்கேயுமே கேட்கல. இது எல்லாமே தேசத்துக்காக. அதுல முக்கியமான ஒரு கோரிக்கை அவர் சொன்னார் பாருங்க, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்ற கான்செப்டை கொண்டு வந்தா டாக்டர் B.R. அம்பேத்கர். நல்லா ஞாபகம். இன்னைக்கு இந்த கட்டுமான தொழில ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 70,000 கோடி ரூபாய் எங்க பணம் இருக்குங்க, 30 கோடி பேர் அதுல உறுப்பினரா இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒரு 50 லட்சம், அதாவது 5-10 லட்சத்துக்கு நீங்க ஒரு வீடு கட்டினாவே 1% நலநிதினு ஒதுக்கணுங்க. கட்டடம் கட்டுற தொழிலாளிக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுங்க, அந்த 1% நிதியை நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். ஆனா அதை மாத்திட்டு 50 லட்சத்துக்கு மேலனா தான் நான் பணம் கொடுப்பேன்னா என்னங்க அர்த்தம்? அப்ப இது யாருக்கான சட்டம்? 70,000 கோடி ரூபாய் பணம் இருக்கு, 30 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்ல, ஆனா ஒரு பைசா கூட கொடுக்கப்படவில்லை பாஜக ஆட்சியில. இது ஒரு முக்கியமான. அடுத்த மின்சார சட்ட திருத்தம் முக்கியமானது. சாதாரண மக்கள் மின்சார சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த வேண்டும் என்று சொல்வது யார்? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இல்ல.
மத்திய அரசாங்கம். பல மாநில அரசாங்கம் காலம் தாழ்த்துகிறார்கள் அல்லது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அந்த மின்சார சட்ட திருத்தத்தின் காரணமாக கட்டாயமாக ஒவ்வொரு 6 மாதத்துக்கு விலையை ஏற்றணும்னு சொல்றாங்க. இப்ப அப்படி அது இது விலைவாசியை குறைக்கிற திட்டமா? இதுதான் மோடியுடைய விலைவாசியை குறைக்கிற திட்டமா? அவர்கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்க இல்ல, விரும்பல? நான் அவர் கேட்டதுதான் பதில் சொன்னேன். நீங்க இல்ல நான் ஒரு குறைந்தபட்சம் இதுல துரைப்பான் அவர் சொன்னாரு, ஏன் முதலாளிகளை அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி அம்பானி அதானி, எனக்கு அம்பானி அதானி இல்ல விஷயம், என்னுடைய சம்பளம் குறையுது. ஒருத்தருடைய லாபம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு லாபம் வரலாம்? நீங்க அரசாங்கம் பிக்ஸ் பண்ணிருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% அதிகபட்சம், அது கூட இல்ல 7.59. ஆனா ஒரு மனிதருக்கு 25% லாபம் வருகிறது, இன்னொரு மனிதனுக்கு 30% லாபம் வருகிறது, இன்னொரு மனிதனுக்கு 59% லாபம் வருகிறது. ஆனா என்னுடைய தொழிலாளியோட சம்பளம் குறைந்து கொண்டே போகிறது. ஓகே ஒரு 2 காலர் இருக்காங்க. அசோக் குமார் வணக்கம்ங்க. வணக்கம். பன்னீர்செல்வம் சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சவுண்ட் வைங்க கொஞ்சம். மாவட்டத்துல இருந்து எதுங்க ஐயா? இந்த ஊதிய குழு 7வது ஊதிய குழு எல்லாம் போட்டாங்க. ஆனாக்கா விவசாயிக்காக MS சாமிநாதன் கமிஷன் 2008 போட்டாங்க. இது வரலைக்கும் நடைமுறைப்படுத்தவே இல்லைங்க. சுதந்திர இந்தியா அடைஞ்சு 75 ஆண்டுக்கு மேல ஆகுதுங்க. இல்ல, அது சம்பந்தமா 3வது கட்ட பேச்சுவார்த்தை பஞ்சாப்ல வச்சாங்க சார். அந்த பேச்சுவார்த்தை அதுல விவசாய சங்கங்கள் கலந்துக்கல. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை மத்திய அரசு நடத்திட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்க விவசாயியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். போன மாசம் வச்சிருந்தாங்க பஞ்சாப்ல, அது நடக்கல. அதனால அந்த கூட்டம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. சரியா? அடுத்தது நெய்வேலியில வடநாட்டுக்காரங்க தான் நிறைய வராங்க. நெய்வேலியில ஒரு ஆளு கூட தமிழாலே எடுக்கல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எடுக்கப்படவில்லை. ஒரு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்னன்னா, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மொழிகளில் தேர்வு எழுதி அந்தந்த மாநிலத்துல தேர்ந்தெடுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கடலூர் பக்கத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது, ரயில்வே கேட் மூடுறது. அவருக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். அதே மாதிரி மதுரையில இருந்து திருநெல்வேலி போற ஒரு ரயில், எழுத்தாப்புல ஒரு ரயில் வருதுங்க. எழுத்தாப்புல வர்ற ரயில இங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டராலையும் அங்க இருக்க பைலட் ஓட்டுறவருக்கும் டிரைவருக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இவருக்கு தமிழ் தெரியும், அவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அப்போ அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாங்க என்ன கேட்கிறோம்னா, அந்தந்த மாநிலத்தில் அங்கங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஏற்கனவே இருந்தது, அவர்கள் மூலமாக தேர்வு நடத்த வேண்டும். அகில இந்திய அளவில் தேர்வு நடத்தக்கூடாது. அந்த மாநில மொழி தெரிந்தவர்கள் மட்டுமே அந்த மாநிலத்துக்கு வர வேண்டும். ஓகே சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க பேசும்போது நான் எதுவுமே குறுக்கிடல. பாருங்க, ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நம்ம இவரு முருகன் சார் பேசுறதுக்கு மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லிருக்க போதும். நீங்க இல்ல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் அவர் என்ன சொன்னான்ட்டு. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய விதிகள் படிதான் நீங்க செயல்படுறீங்களா, நீங்க சட்டங்களை பாஸ் பண்றீங்களா, அதை நடைமுறைப்படுத்துறீங்களா, நீங்க 12 மணி நேரம் வேலை செய்யணுங்கிறத கட்டாயமாக்குகிறீர்கள், 16 மணி நேரம் வேலை வாங்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு நீங்க அனுமதி வழங்குகிறீர்கள். இதெல்லாம் ILO-னுடைய விதிகளோடு ஒத்து போகிறதா இந்திய அரசாங்கத்திற்கு அப்படின்ட்டு கேட்கிறார்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். மரியாதைக்குரிய முருகன் சார் ஒரு கற்பனையான வாதங்களை சொல்லிட்டாங்க. சமீபத்துல கூட நீங்க தமிழ்நாட்டிலேயே கூட 12 மணி நேர வேலைன்னு ஒரு சட்டம் கொண்டு அது எதிர்ப்புகளுக்கு பின்னால பின்வாங்கினாங்க, அதை மாத்துனாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் 16 மணி நேரம் வேலை வாங்கலாம்னு சொல்லி எந்த உத்தரவிலும் போடல. ஒண்ணு. இரண்டாவது, ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய உத்தரவு இருக்கு பாருங்க, அது எது கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் இப்ப 12 மணி நேரம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பிரதேச கவர்மெண்ட் 12 மணி நேரம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாநில அரசாங்கம் இப்படி சட்டம் கொண்டு வருவதற்கு காரணம் மத்திய அரசாங்கத்துடைய சட்டம். 4 சட்ட தொகுப்புகள் அதுல வேலை நேரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்க சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. உங்க நேரத்துல நான் குறுக்கிடல, நான் ஒண்ணு கேளுங்க. நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. 12 மணி நேரம் சட்டம் என்பது மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற சட்டம், அதை மாநில அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அதாவது நீங்க மூத்தவங்க, ஒரு 146 ரூபாய் டெய்லி சம்பளம்னு சொன்னீங்க. அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், ஊரக வேலை உறுதி திட்டத்துல கூட
336 ரூபா கொடுக்காங்க. எங்கேயும் 146 ரூபான்னு சட்டம் கிடையாது. நீங்க உடனே வந்து 146 கொடுக்காங்க, 146 ரூபா கொடுக்காங்க. இதெல்லாம் வந்து நியாயம் இல்லாத வாதம். ஒண்ணு. ரெண்டாவது, மரியாதைக்குரிய முருகன் சார் வந்து அரசு ஆசிரியர்களுக்கான பிரதிநிதி. அவர் வந்து மாநில அரசு நிறைவேற்ற வேண்டிய அல்லது நிறைவேற்ற தவறிய திட்டங்களை ஆசிரியர்களாக பேசுங்க. அப்பதான் உங்களை ஆசிரியர்கள் நம்புவாங்க. ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தணும், பணி நிரந்தரப்படுத்தணும். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சம்பளம் வைத்து கொடுக்கணும் மாநில அரசு. போக்குவரத்து ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையை உடனே கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க பேசுங்க சார். அதை விட்டுட்டு அது முழுக்க மத்திய அரசாங்கத்தையே குறிவைத்து தாக்குவது என்பது நாகரிகம் இல்லை சார். இங்க பாருங்களேன், நான் குறுக்கிடவே வேணாம்னு நினைச்சேன். அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவனா, நீ உன்னோட ஸ்டேட் பிரச்சனையை மட்டும் பேசு, நீ ஏன் சென்ட்ரல்குள்ள வர இப்படின்ட்டு நீங்க ஒரு வட்டத்திற்குள் ஒருத்தரை இப்படிதான் செயல்படணும்ட்டு நீங்க இவரை மட்டும் நீங்க நிர்பந்திக்கல சார். சார், நீங்க இந்தியா முழுவதும் இதே வேலையை தான் நீங்க பிஜேபி பண்ணிட்டு இருக்கீங்க. உன் பிரச்சனையை மட்டும் பேசு, நீ ஏன் எங்க கிட்ட வராங்கறீங்க? இல்ல, அது கிடையாது. நீங்க முதல்ல உங்க வீட்டு பிரச்சனையை சரி பண்ணலையா? இந்தியா என்பது பரந்துபட்ட தேசம். அது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதுதான் தெரியுதா? இல்ல, ஒரே தேசம் என்பதை இவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இவங்களுக்கு தேவைப்படும் போது இந்தியா 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 குற்றம் சாட்டுகிற பொழுது இந்திய அரசை, மத்திய அரசை, பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சொல்லுவது. சார், இன்னைக்கு இருப்பாரு சார் மோடி, நாளைக்கு வேற ஒருத்தர் வருவார் சார். எங்களுக்கு இந்த சிஸ்டம் தான் சார் சரியாகணும். மோடி இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போவாரு சார். இன்னொரு நாள் வருவாங்க. நான் ஆரம்பத்திலேயே தொடர்ந்து சொன்னேன், இது 23வது வேலை நிறுத்தம். இதுல மத்திய அரசுல காங்கிரஸ் இருக்கா, பிஜேபி இருக்கான்னு நாங்க பாக்கல சார். இங்க பாருங்க சார், இங்க பிரதமர் பிரச்சனை இல்ல சார், இங்க கவர்மெண்ட் தான் பிரச்சனை. அரசாங்கம் கவனிக்கிறதாங்கிறது தான். நீங்க மோடி வந்து நீங்க பிஜேபி காரன் நீங்க தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. யாருக்கு யார் வேணான்னு சொல்றாங்க? நீங்க ஜிஎஸ்டி பத்தி சொன்னீங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒன்று வசூல் பண்றாங்கல்ல, எங்க பண்றாங்க? ஜிஎஸ்டி ஒவ்வொரு பில்லையும் பாருங்க சார். அது எதுல சார் வருது? சட்டத்துக்குள்ள வருது சார். வசூலிச்சு தான் சார் ஆகணும். அப்புறம் என்ன, நீங்க எதுக்கு வசூலிங்க? நாங்கள் ஸ்டேட் ஜிஎஸ்டி வசூல் பண்ணிக்க அண்ணமாட்ட மக்களுக்கு சுமையை ஏற்படுத்த மாட்டோம் சொல்ல வேண்டியதானே? அதையெல்லாம் மறைச்சு லாபகமாக தப்பிச்சு போவதற்கு, லாபகமாக கடந்து போவதற்கு இவங்க வந்து எல்லா வித்தையும் பண்ணுவாங்க. நான் ஒண்ணே என்ன சொல்றேன், நீங்க மாநில அரசு, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சொன்னால், இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. உங்களுக்கு என்ன சங்கடம் வருது? அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள் இன்றைக்கு கார்பரேட் வரி 30% இருந்தது சார். இந்த கார்பரேட் வரி 30% இருந்தது 22% குறைச்சது மோடியா யாருங்க? அது சொல்லுங்க முதல்ல சார். அது யாருக்காக குறைச்சீங்க? இந்த நாட்டு மக்களுக்காகவா, ஏழைகளுக்காக குறைக்கப்பட்டதா? கார்பரேட் வரி, கம்பெனி கட்டுகிற வரியை 30% 22% குறைச்சீங்க. சொத்து வரியை நீக்கி விட்டீர்கள். இதெல்லாம் யாருக்காக செய்த நடவடிக்கை? அமைதியா இருங்க, ஒரு பேசு சார். நீங்க சொல்லி முடிங்க சார். சொல்லி முடிங்க. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசாங்கம் எல்லா நிலையிலும், எந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற மக்கள் வரை எல்லோரும் ஒரே தாய் மக்கள், இந்திய மக்கள். இங்க வந்து பிரிவினை கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, மாநில அரசாங்கம் செய்ய தவறியதை எல்லாம் மத்திய அரசாங்கத்து மேலேயும் பழியை போட்டு தப்பிக்கிற முயற்சியில ஈடுபடாதீங்க. மாநில அரசுல கன்சால்டேட் பே கிடையாதா? மதிப்பூதியத்துல பணி அமர்த்ததே கிடையாதா? கன்சால்டேட் பே சாதிப்போம். இப்ப அப்பாயின்ட் பண்ற ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அனைவருமே முதல்ல கன்சால்டேட் பேர்ல அப்பாயின்ட் பண்றாங்க. ஆவினுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? ஆவின் நிறுவனம் யாருக்கு சம்பந்தப்பட்டது? மாநில அரசு கிடையாதா? அதனால இவங்க திட்டமிட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது பணி போடுவதற்காகவே முருகன் சாரும் அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்களும் திட்டம் போட்டு செய்யறாங்க. மாநில அரசு செய்ய தவறியதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க முடியாது. ஓகே சார், ப்ளீஸ். இப்ப அவரு ஒரே ஒரு காலர் இருக்காங்க சார், பேசல. வணக்கம், பன்னீர்செல்வம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க ப்ளீஸ். சார், ஆக்சுவலா நாங்க ஒரு அரசு துறையில வந்து ஒரு டெம்பரவரி ஒரு தினக்கூலி பணியாளர் வேலை பார்க்கறேன் சார். சரிங்க ஐயா. ரெண்டாவது சார், தங்களுக்கு இந்த தலைப்பு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரெண்டாவது வந்து ஒரு
மற்ற சங்க ஒரு கட்சி ரீதியா அதை தாண்டி எங்களை மாதிரி மக்களை கூப்பிட்டு வந்து ஒரு கருத்து கேட்கறீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றிங்க சத்யம் டிவிக்கு. சரிங்க, சரி, அது ரொம்ப சந்தோஷங்க உண்மையில. ரெண்டாவதுங்க, அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்குங்க, மத்திய அரசு மாநிலத்தை தாண்டி ஒரு ஊழியருக்கு வந்து ஒரு தினசரி ஊதியருக்கு அந்தந்த ஊழியருக்கு வந்து அதுக்கு ஊதியத்தை தரீங்க, அதாங்க முக்கியம். அதாவது ஜென்ரலோ ஸ்டேட்டோ, அதானுங்க அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதுங்க, நான் என் அரசு துறையில வந்து ஒரு கல்வி நிறுவனத்துல வேலை பார்க்கறேங்க, தினக்கூலி வேலை பார்த்து, அதாவது ஒரு 500 ரூபானா அதுக்குரிய சம்பளம் இது வரைக்கும் எங்களுக்கு வழங்கப்படல. ரெண்டாவதுங்க, 15-20 வருஷமா வந்து தினக்கூலி ஊழியர்ல வேலை பார்க்கறேங்க. இது வந்து சத்தியந்தி வாயிலாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவாள கிடைக்குங்க. ஓகே, தொகுப்பூதியத்துல நீங்க பணியாற்றுகிறீர்கள்? இல்லைங்க, தினக்கூலி ஊழியர்களா நாங்க பணியாற்று கிட்டத்தட்ட 15-20 வருஷம் வேலை பார்த்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறையா? இல்லைங்க, உயர்கல்வித்துறையில வந்து நம்ம உயர்கல்வித்துறைங்க. ஓகே ஓகே ஓகே. முதல்வர் ஐயா கணக்கிட்டு ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. 60 வயசுல ஓய்வூதியம் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. 60 வயசுல ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாங்க. இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்க. ஏகப்பட்டவர் என்னோட நண்பர்கள் இறந்துட்டாங்க. இது சத்தியண்டி வாயிலாக வந்து ஒரு விடிவாளம் கிடைக்குன்னு ரொம்ப நம்புறீங்க. இது உங்க இதன் மூலம் வந்து முதல்வர் ஐயா இது பண்ணிட்டு நான் வேலை நிறுவனத்துல சொல்லிடுறீங்க. நீங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல தினக்கூலி வேலை பார்க்கறீங்க. தினக்கூலி அங்க என்ன வேலை பார்க்கறீங்க? நாங்க ஆபீஸ் ஸ்டாஃபா இருக்கீங்க. ஆபீஸ் ஸ்டாஃபா? ஆபீஸ் ஸ்டாஃபா இருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் மேல வேலை பார்க்கறீங்க. ஆனா வந்து இன்னமும் தினக்கூலி பண்ண முதல்வர் ஐயாவும் நிதி பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. ஐயா அதை தீர்வு வந்து அதான் கிட்டத்தட்ட ஒரு 400 ஊழியர்கள் இது மாதிரி டெம்பரரி வேலை பார்க்கறீங்க. ஒரு நல்ல ஒரு விடிவாளை ஏற்படுத்தி தரீங்க அந்த சத்தியண்டி வாயிலாக. காமராஜர் பல்கலைக்கழகம். ஆமா ஆமாங்க. ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி சார். அவருக்கும் பதில் சொல்லுங்க. இந்த பிரச்சனை இந்த அரசு எப்படி பார்க்குதுங்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. அதாவதுங்க, அரசு அப்படின்னா அது ஒன்றிய அரசு தான். டிபிஎஸ்பியில் அப்படிதாங்க இருக்கு. அரசுன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்களுடைய கண்ட்ரோலில் தாங்க இயங்க முடியும். மாநில அரசு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இங்கே கதை சொல்ல முடியாது. பாகம் 1 ஆர்டிகல் 1 ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளையே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு சார். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிதி மந்திரி இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க. ஆர்டிகல் 1 பாகம் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்து படிங்க எல்லாரும். என்ன சொல்லுது? ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளையே ஒரு மாநிலத்தை 3ஆ பிரிக்கலாம், 2ஆ பிரிக்கலாம், 5ஆ பிரிக்கலாம். அதுக்கு அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு. ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளையே பிரிக்க முடியும். 3 முதலமைச்சர் போட முடியும், 4 முதலமைச்சர் போட முடியும். அதிகாரம் படித்தது அதான். அதுக்காக தான் அம்பேத்கர் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அவர் விமர்சனம் பண்ணாங்க. அவரே வருத்தப்பட்டார். எல்லா அதிகாரத்தையும் கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டுமே என்ன ஆக போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் அவர் பேசினார். பாராளுமன்ற உரைகள் அது இருக்கு. டிபிஎஸ்பியில் அப்படிதான் இருக்கு. பாகம் 1 ஆர்டிகல் 1. அரசு என்று சொன்னால் அதுதான். முக்கியமாக தொழிலாளர் சம்பந்தமான அனைத்து விதமான வழிமுறைகளும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவங்க தான் நிர்ணயிக்க முடியும். ஊதியமாக இருந்தாலும் குறைந்தபட்ச ஊதியமாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்களுக்கு, அஞ்சல் துறை ஊழியர்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட அவங்களுக்கு ஊதியம் அதிகம். ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷன் அது மாதிரி. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஊதியம் அதிகமாக கொடுக்குறோம், அதனால என்ன பண்ணுறது, காலமுறை ஊதியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து தொகுப்பூதியம். அவர் சார் சொன்னார், ஒரு அரசில் வந்து வேலை செய்கிறாரு, டெம்பரவரியாக வேலை செய்கிறாரு சொன்னாங்க. இங்கே வந்து ஜியோ நம்பர் 54 ஒன்று போட்டாங்க. ஜாக்டோ ஜியோ வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பெரிய போராட்டம் அதிமுக பீரியடில் போராடுகின்ற போது அந்த ஜியோவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு வந்து போராட்டம் பண்ணோம். அன்றைக்கே நாங்கள் 54 எடுத்து போராட்டம் பண்ணோம். தலைமைச் செயலகத்தில் போராட்டம் நடந்தது, நாடெங்கும் போராட்டம் நடந்தது அதிமுக பீரியடில். அதனால இவர்கள் இப்போ வந்து அவர் சார் சொன்னார், பிஜேபி நண்பர், ஆர்டி வந்து ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் இருந்து தனியார் பள்ளிகளில் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 200 கோடி கொடுத்துருங்க. இன்னும் 200 கோடி கொடுக்கல. மாநில அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்எஸ்ஏவுக்கு கொடுக்க வேண்டிய 6000 கோடி ஏன் கொடுக்கல? நீங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட் இருக்கு, அந்த அதை எடுத்துக்கவே இல்லை. கேஸ் அவசர வழக்காக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. நீங்க வந்து ஏழைகள் மீது பற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனா ஏழைகள் பயன்பெறக்கூடிய ஆர்டிக்கு இன்னும் அமௌண்ட் கொடுக்கல, கல்வித்துறைக்கு வந்து இன்னும் அமௌண்ட் கொடுக்கல. சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. என்னன்னே சொல்லுங்க. அல்ல, 52,000 கோடி ரூபாய் மாநில அரசாங்கம் கல்வித்துறைக்காக நிதி ஒதுக்குகிறது. அதுல நீங்க இதையே பண்ணல, அதை கேளுங்க. ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணல, அது மாநில அரசாங்கத்துடைய தவறு. அவர்கள் ஒழுங்கா சொல்லுங்க. அண்ணே இங்க பாருங்களேன், 52,000 கோடி நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க.
52,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு கல்வித்துறைக்காக மட்டும் ஒதுக்குகிறது. இந்திய அரசாங்கம் இந்த மொத்த தேசத்தினுடைய கல்விக்காக எத்தனை லட்சம் கோடி ஒதுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் சொல்லணுமா? சொல்லுங்க. 1.5 லட்சம் கோடி நினைக்கிறேன். 1.5 லட்சம் கோடி எல்லாம் கிடையாது. 1,24,000 கோடி. அவ்வளவுதான். நீங்க அதனால நீங்க வந்து மாநில அரசாங்கம் இந்த 52,000 கோடியில தான் அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம், அதனால நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணாதீங்க. இல்ல, நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, அத்த கூலிகளாகவோ அல்லது தினக்கூலிகளாகவோ அல்லது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸோ எந்த மாநில அரசும் நடத்தக்கூடாது. அதுல ஒரு கோரிக்கை. அதனால நாங்க இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் பார்க்கல. இல்ல, அவர் சொன்னது போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம், நடந்து கொண்டும் இருக்கிறது. அதே நிவாரணம் என்ன கிடைச்சது? நீங்க பேசலாம். நாடு முழுக்க ரெண்டு நிமிஷம். நாடு முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல 25% எல்கேஜி அட்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த 10 வருஷமாக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் அவங்க கொடுத்தாங்க. ஆனா இந்த வருஷம் அட்மிஷனே நடக்கலைங்க. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாசம் பிறக்க போகுது, இன்னும் அட்மிஷன் நடக்கல. நாங்க மே மாசமே அட்மிஷன் முடிக்க வேண்டியவங்க. நான் அந்த டியூட்டிக்கு போற ஆள். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு படிக்காம இன்னைக்கு 25,000 30,000 ஃபீஸ் கட்டிட்டு அவன் வந்து நகையை அடகு வச்சுட்டு போய் படிச்சுக்கிட்டு இருக்கான். இதுவே ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுத்துருந்தா இந்நேரம் போய் அவன் சேர்த்திருப்பான். உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி டைரக்ஷன் கொடுத்து கூட இன்னும் நீங்க 200 கோடி கொடுக்காம இருக்கிறீங்க. அதனால அட்மிஷன் பண்ண முடியாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அமைதியா இருக்கிறாங்க. ஒண்ணு, சமகர சிக்ஷாவுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 6,000 கோடியை இன்னும் அவர்கள் விடுவிக்கவில்லை. 6,000 கோடி விடுவிக்கவில்லை. 3 ஆண்டுகள் 3 நிதி ஆண்டுகளுக்குரிய அமௌண்ட்டை என்ன சொல்றாருன்னு தெரியுதா? எனக்கு தெரியுது. அவர் வந்து நீங்க உங்களை நம்பி இருக்கிற ஆசிரியர்களோட கோரிக்கை பேச, எனக்கு மாணவர்களும் முக்கியம், ஆசிரியர்களும் முக்கியம், என்னுடைய டிபார்ட்மெண்ட் முக்கியம். எதுவுமே விட்டு கொடுக்க முடியாதுங்க. நான் இந்திய குடிமகன்ங்க. குழந்தைகளை பத்தி நான் பேசிதான் ஆகணும். சரி, ரைட், ஓகே சார், கொஞ்சம் முடிச்சிருங்க சார், சுருக்கமா ஏதாவது பேச. எனவே அவங்க முதல்ல ஃபண்ட் கொடுக்கட்டும். தொழிலாளர் விரோத சட்டங்களை கைவிட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுப்பது, அவர்களுடைய என்ஓசி இல்லாம இவங்க பென்ஷன் கொடுக்க முடியாது. என்ஓசி கொடுக்கட்டும், பென்ஷன் வாங்கட்டும். அரசு ஊழியர்கள் மக்களுக்காகவும் அரசுக்காகவும் தான் நாங்க நிற்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா நன்றி. தூத்துக்குடி செல்லும் சார், நீங்க உங்கள் அளவிற்கு நீங்க இவ்வளவுதான் பேச முடியும், எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி 3 பேருக்குமே. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.